வெல்கம் டு திஸ் லெக்சர் ஆன் மீடியன். ப்ரீவியஸ் கிளாஸில் அரித்மெட்டிக் மீன்னா என்னன்றதை பார்த்தோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் மீடியன். ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இருக்குது. அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவில் சென்ட்ரலில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன, அந்த டேட்டாவெல்லாம் ஒன்று அசெண்டிங் ஆர்டர்லேயோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லேயோ எழுதும் பொழுது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய டேட்டானுடைய மதிப்பு என்னன்றது தான். அதை எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். Median is the value which occupies the middle position when all the observations are arranged in the ascending or descending order. It is a positional average. Odd number of data values is given if an odd number of items, one can find the middle one easily. In general, if a data has n items and n is odd, then the median will be n plus 1th item. இப்போ odd number of data's values இருக்குது. அதில் மீடியன் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? அந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஏறு வரிசையில் இல்லை இறங்கு வரிசையில் எழுதிடணும். எழுதிட்டு எத்தனை வேல்யூஸ் இருக்குதுன்றதை பார்க்கணும். உதாரணத்துக்கு 11 வேல்யூஸ் இருந்ததுன்னா n plus 1, 11 plus 1 வந்து 12 divided by 2 வந்து 6th வேல்யூ. இப்போ 6th வேல்யூ இதில் எது வந்து 29 இஸ் த 6th வேல்யூ. அதான் வந்து மீடியனுடைய மதிப்பு. ஒரு வேளை கொடுத்துருக்கூடிய டேட்டா வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா, if a data set has n items and n is even, then the median will be the average of n by 2 and n by 2 plus 1th item. For an example, for the following ungrouped data, இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, என்னோடய மீடியன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, மொத்தம் 10 வேல்யூஸ் இருக்குது. இதை ஏறு வரிசையில் எழுதியிருக்கிறேன். மீடியன் வந்து ஆவரேஜ் ஆஃப் n by 2, அடுத்தது n by 2 plus nth பொசிஷன், 10 divided by 2 and 10 by 2 plus 1. இப்போ ஆவரேஜ் வந்து 5th and 6th வேல்யூஸ். 5th வேல்யூ வந்து என்னென்னா வந்து 16, 6th வேல்யூ வந்து 17. 16 plus 17 வந்து 16 plus 17 divided by 2, 33 divided by 2, 16.5 தான் மீடியன் வேல்யூ. Median of ungrouped frequency distribution. Arrange the data in ascending or descending order. Construct the cumulative frequency. Cumulative frequency எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்றதை பார்க்கலாம். If n வந்து ஆட் நம்பராக இருந்ததுன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி n plus 1 divided by 2, அதாவது என்னுடைய அப்சர்வேஷன். m1 வந்து ஈவன் நம்பராக இருந்ததுன்னா n by 2 plus n by 2 plus 1 அப்சர்வேஷன். இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒன்று அசெண்டிங் ஆர்டர்லேயோ அல்லது டிசெண்டிங் ஆர்டர்லேயோ எழுதிட்டு அன்குரூப்டட் ஃப்ரீக்குவன்சிக்கு மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதுக்கான ப்ரொசீஜர் இது. இப்போ கால்குலேட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இப்போ ஒரு கிளாஸில் 160 சென்டிமீட்டரில் 12 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 150 சென்டிமீட்டர்ஸில் 8 ஸ்டூடெண்ட்ஸ், 152 சென்டிமீட்டரில் 4 ஸ்டூடெண்ட்ஸ், 161 4 ஸ்டூடெண்ட்ஸ், 156 3 ஸ்டூடெண்ட்ஸ், 154 3 ஸ்டூடெண்ட்ஸ், 155 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இதில் மீடியன் ஹைட் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வேல்யூஸ் எல்லாத்தையுமே எந்த ஆர்டரில் எழுதிருக்குன்னா ஏறு வரிசையில் எழுதிட்டோம். ஏறு வரிசையில் எழுதியாச்சு. அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். 150 சென்டிமீட்டரில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 8 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 152ல் 4 ஸ்டூடெண்ட்ஸ், 154ல் 3 ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாமே எழுதிட்டோம். அடுத்தது இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவன்சி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? இந்த 8 இங்கே எழுதிடணும். 8 + 4 வந்து 12, 12 + 3 வந்து 15, 15 + 7 வந்து 22, 22 + 3 வந்து 25, 25 + 2 வந்து 37,
37 + 4 வந்து 41. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் என்னுடைய மதிப்பு வந்து 41. மீடியன் வந்து சைஸ் ஆஃப் n + 1 டிவைடட் பை 2. ஏன்னா இதில் ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 7 ஆட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும்போது மீடியனுடைய மதிப்பு n + 1/2. இப்போ சைஸ் ஆஃப் n + 1/2 41 டிவைடட் பை 2னா சைஸ் வந்து 21. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 41. இதில் 41 ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஏறு வரிசையில் நிற்கும்போது 21வது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஹைட்டில் இருக்கிறானோ அவனுடைய ஹைட் தான் வந்து மீடியன் ஹைட். If the 41 students were arranged in order, 21st would be the middlemost one. 41 ஸ்டூடெண்ட்டில் 21வது ஸ்டூடெண்ட் தான் அவன் தான் சென்டர் பாயிண்ட்டாக இருப்பான். Since there are 20 students on either side of him, என்ன இப்போ இந்த 41 பேர் இருக்காங்கன்னா ஆவரேஜாக கிட்டத்தட்ட இப்போ 20 பேர், இப்போ 40ல் பாதி வந்து 20, லெஃப்ட் சைடில் 20 பேர், ரைட் சைடில் 20 பேர் இருக்கிற மாதிரி கணக்கு. We therefore need to find the height against the 21st student. அந்த 21வது ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஹைட்டில் இருப்பான். இப்போ இந்த டேபிளில் பார்க்கும்போது தெரியும் 15 ஸ்டூடெண்ட்ஸ் there are 15 students have a height 154. 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 154 சென்டிமீட்டர் ஆகும், இல்லை அதுக்கு கீழே இருப்பாங்க. இப்போ 22 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர். 22 ஸ்டூடெண்ட்ஸ் 155 சென்டிமீட்டராகவோ இல்லை அதுக்கு கீழே இருப்பாங்க. இதில் ஒரு பியூட்டி என்னென்னா இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த 22 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே வந்துடுறாங்க. என்ன தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ 15 ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வந்து என்ன 154 சென்டிமீட்டருக்கு ஈக்குவலாவோ இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய கவுண்ட்டு. இப்போ 22ன்றது வந்து என்ன 155 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் இந்த 15 ஆட்டோமேட்டிக்காக எதுக்குள்ளே வந்துடும்னா இந்த 22க்குள்ளே வந்துடும். students have height less than or equal to 155 centimeter. இப்போ 21வது ஸ்டூடெண்ட்டுடைய ஹைட் வந்து என்னவாக இருக்கும் 155. அப்போ மீடியன் ஹைட் வந்து 155 சென்டிமீட்டர். சரி, இதுவே மீடியன் வந்து ஒரு குரூப் ரேட் ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஃபார் ஏ குரூப் ரேட் ஃப்ரீக்வன்சி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அதில் n/2 டேர்மு எடுக்கணும். த கிளாஸ் தட் கண்டைன் த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி n/2 இஸ் கால்டு த மீடியன் கிளாஸ். n/2 கண்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய மீடியன் கிளாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் த மீடியன் பை யூஸிங் த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ப்ராப்ளம் பார்க்கும்போது தெளிவாக புரியும். இப்போ ஒரு குரூப் ரேட் ஃப்ரீக்வன்சி ஒரு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி மீடியனுடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். n/2 கண்டுபிடிக்கிறீங்க. அந்த n/2 இருக்கக்கூடிய கிளாஸ் தான் வந்து மீடியன் கிளாஸ். இப்போ 3 விஷயம். அடுத்தது ஃபார்முலா L + n/2 - m divided by f into c. Lங்கிறது லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ், Cங்கிறது வித் ஆஃப் த மீடியன் கிளாஸ், mங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மீடியன் கிளாஸ். f வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மீடியன் கிளாஸ், n வந்து டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இப்போ கால்குலேட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. 5லேருந்து 10 மார்க்குள்ள 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 10லேருந்து 15 மார்க்குள்ள 15 ஸ்டூடெண்ட்ஸ். 15லேருந்து 15 மார்க்லேருந்து 20 மார்க்குள்ள 24 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. 20 மார்க்லேருந்து 25 மார்க்குள்ள 31 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் ஸோ அதே மாதிரி 45லேருந்து 50 மார்க்குள்ள 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ இதில் மீடியன் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த மார்க் எல்லாமே அசெண்டிங் ஆர்டர் ஏறு வரிசையில் இருக்கிறதே அசெண்டிங் ஆர்டரில் தான் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு தெரியலைங்களா? 7 அப்படியே டயகோனல் 7 + 52 வந்து 22, 22 + 24 வந்து 46, 46 + 31 வந்து 77. இதே மாதிரி நீங்கள் ஜிக்ஸாக்காக ஆட் பண்ணிட்டு வரும்பொழுது லாஸ்ட்டில் ஃபைனலாக வந்து 200ன்னு கிடைக்கும். த மீடியன் வேல்யூ இஸ்
200 இது வந்து n உடைய மதிப்பு வந்து 200 n equal to 200 200 divided by 2 வந்து 100 இதான் வந்து மீடியன் கிளாஸ். இப்போ இதில் 100 வந்து எங்கே இருக்குது? இப்போ குமுலேட்டிவ் இது 77 119 20லேருந்து 25 வரைக்கும் வேல்யூ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 77. ஆனால் 100 இருக்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குன்னா 25லேருந்து 30க்குள்ளே தான் இந்த 100. இப்போ 77லேருந்து 119 வரைக்கும் எதில் வருது, எதில் வந்து ஃபாலோ ஆகுனா 25லேருந்து 30 வரைக்கும் 100 வந்துடும். இப்போ மீடியன் கிளாஸ் வந்து 25 to 30. இப்போ லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ், லோயர் லிமிட் ஆஃப் த மீடியன் கிளாஸ்ன்றது 25, எல்னுடைய மதிப்பு 25. அடுத்தது எம்ங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, இதுக்கான குமுலேட்டிவ் 119. அதனுடைய ப்ரிசீடிங் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். அது எம்னுடைய மதிப்பு 77. கிளாஸ் இன்டர்வல் சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல் அது 5. ஃப்ரீக்வன்சி என்னுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 42. மீண்டும் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ 100 இருக்கிறது எதில் இருக்குன்னா 25லேருந்து 30க்குள்ளே இருக்காத மீடியன் கிளாஸ். லோயர் லிமிட் வந்து 25, எம்னுடைய மதிப்பு வந்து 77, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியினுடைய ப்ரிசீடிங் 77, அடுத்தது கிளாஸ் இன்டர்வல் 5, எஃப் வந்து 42. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணும் பொழுது நம்மளுக்கு மீடியனுடைய மதிப்பு வந்து தெரிஞ்சிடும். When we are simplifying this, we get 27.73. இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம். The following table gives the weekly expenditure of 200 families. Find the median of the weekly expenditure. 0லேருந்து 1000 ரூபாய்க்குள்ளே செலவு பண்ணுறது வந்து 28 ஃபேமிலி, 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுறது ஒரு வீக்குக்கு 46 ஃபேமிலி செலவு பண்ணுறாங்க. அதேமாதிரி 2000லேருந்து 3000 வரைக்கும் 54 ஃபேமிலி, ஒரு வாரத்துலேயே 3000லேருந்து 4000 வரைக்கும் 42 ஃபேமிலி செலவு பண்ணுறாங்க. 4000லேருந்து 5000 வரைக்கும் 30 ஃபேமிலி. இப்போ இதுக்கான மீடியன் வந்து என்ன? இது ஆல்ரெடி போன ப்ராப்ளம் மாதிரியே இது ஏறு வரிசையில் தான் இருக்குது. ஃபேமிலி எழுதிடுறோம். அடுத்தது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 28, 28 + 46 74, 74 + 52 128, 128 + 42 170, 170 + 30 வந்து 200. இப்போ என்னுடைய மதிப்பு வந்து 200. லாஸ்ட்டில் ஃபைனலாக என்ன வருதோ அதான் வந்து என்னுடைய மதிப்பு. இதில் n/2 வேல்யூ வந்து 100. இப்போ 100 இருக்கக்கூடிய இப்போ 100 வந்து எதில் வரும்? இது 74 முடிஞ்சிருது. இப்போ 74லேருந்து 128 வரைக்கும் 2000 to 3000. அதனால் 100 இருக்கிறது வந்து 128 இந்த ரேஞ்சில் இருக்குது. இப்போ என்னுடைய மீடியன் கிளாஸ் வந்து 2000 to 3000. 2000 தான் எல்னுடைய மதிப்பு. ப்ரிசீடிங் மீடியன் கிளாஸ் வந்து என்ன வரும்? 74. கிளாஸ் இன்டர்வல் வந்து 1000, ஃப்ரீக்வன்சி வந்து 54. இப்போ எல்லா வேல்யூமே கிடச்சிச்சு. இதெல்லாம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூஷன் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 2481.5. அப்போ ஆவரேஜ் இந்த மீடியனாக அந்த வீக்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஏ ஃபேமிலிக்கு வந்து எவ்வளோ ஆகுதுன்னா 2481 ரூபாய் 50 பைசா செலவாகுது.